நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த நாளை காண ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். திரும்பவும் நம்ம கூடி வந்து இந்த வேத ஆராய்ச்சியில பங்கு பெறுவதில் பெருத்த ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்று தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா வேதத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ரகசியங்கள்லாம் இவ்வளவு காலம் தெரியாம போச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இது கஷ்டமா இருக்கு. ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்மளோட தொடர்ந்து அந்த வேத ஆராய்ச்சிகள் மூலமாக பேசட்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப தேவை. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தேவை. எனக்கு தேவை. நம்ம எல்லாருக்கும் தேவை. ஒரு ஒரு படி நம்ம உயரணும். ஒரு 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 விதத்துல நாம் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் அதை செய்யட்டும். இந்த நாளிலும் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம எப்பவுமே சொல்ற மாரி சங்கீதம் 119:18 அந்த வசனத்தை ஆ நம்ம எப்பவுமே சொல்றதுதான், உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்க கண்களை திறந்தருளும். நீங்க திறக்கலன்னா நாங்க பார்க்க முடியாது என்கிற ஒரு தாழ்மையோடு நம்ம இந்த நேரத்துல இந்த பகுதியை பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசட்டும். இன்னைக்கு 2வது நாள். அதே இதுதான் நம்ம பார்க்கிறோம். கிங்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ் ஓவர்வியூ பைபிள் ஸ்டடி என்று போட்டிருக்கிறோம். அதாவது இது வந்து இன் டெப்த் ஸ்டடி கிடையாது. ஒவ்வொரு அதிகாரத்தையும், ஒவ்வொரு அரசரையும் எல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம படிக்க போறதில்ல. படிக்க முடியாது. நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், 43 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அந்த 43 ராஜாக்களை பற்றி படிக்கிறதே நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்டடி. அது 1 வருஷம் ஆகும். அதனால அந்த மாதிரி நம்ம படிக்க முடியாது. ஆனா நம்ம ஓவர் வியூவாக நம்ம இந்த ஸ்டடியில நம்ம பார்க்க போகிறோம். இந்த நான் நேற்று தினத்துல சொன்னதுல ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். யாராவது பதில் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். ஆ ஈஸியான கேள்வியா தான் கேட்கிறேன். எஸ்கேசி அப்படின்னு நான் சொன்னேன். அது எதை குறிக்கிறது? நம்ம பைபிள் ஸ்டடியில என்னத்தை குறிக்கிறதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சாமுவேல் ராஜா கிங்ஸ் கிரானிக்கல்ஸ். வெரி குட். சாமுவேல் கிங்ஸ் கிரானிக்கல்ஸ், சாமுவேல் ராஜாக்கள் நாளாகமம். இந்த 3 வகை புத்தகங்கள், மொத்தம் 6 புத்தகங்கள். ஒவ்வொன்றையும் 1, 2ன்னு பிரிச்சிருக்கிறாங்க. வசதிக்காக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு இதுல சொல்லப்பட்டிருக்கு ஸ்க்ரோல். அவங்க வேத சுருள். அவங்க சுருள் வைத்திருந்தார்கள். அந்த சுருள் ரொம்ப பெருசாயிருது. அது பெருசாகிறதுனால அதை பிரிச்சுட்டாங்க 2ஆ. இது வந்து தூக்க முடியல அப்படின்றதுனால அதை 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. அதனால 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம். இப்படி இந்த 6 புத்தகங்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வேத புத்தகத்துல தான். ஆனா யூதர்கள் வைத்திருக்கிறதுல அப்படி இல்லை. அவங்க வந்து ஒரே இதுவா தான் வச்சிருக்கிறாங்க. சரி. இதை நான் இந்த பரிசுத்தமான பக்கங்கள்னு போட்டிருக்கேன். ஏன்னா நேத்து கூட சொன்னேன், நம்ம நிறைய தொடாத பகுதிகள் அப்படின்னு பார்த்தா இந்த நாளாகமம். நாளாகமத்துல உடனே நம்ம ஒரு சில வசனங்கள் தெரியும் நமக்கு. 2 நாளாகமம் 7:14 நல்லா தெரியும் இல்லையா? அது அந்த மாதிரி சில வசனங்கள் நமக்கு தெரியும். சில அனுபவங்கள், சில சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆனா நிறைய படிக்க மாட்டோம் அதை. ஏன்னா அதை படிச்சா அதை 1 நாளாகமம் ஆரம்பிச்சோன்னா எடுத்தோன்னே அந்த வம்ச வரலாறு வருது. அதை பார்த்த உடனே நிறைய பேர் ஆஃப் ஆயிரும். ஆனா இந்த நாட்கள்ல அதெல்லாம் கூட ஆழமாய் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகவும் 2 நாளாகவும் புத்தகத்துல நீங்க தொடர்ந்து வாசித்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாசித்துருவீங்க நான் நிச்சயமா நம்புறேன். நீங்க அது வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 2 மணி நேரம் தான் ஆகுது. இந்த புத்தகங்களை அட்ட ஸ்ட்ரெச் உட்கார்ந்து வாசிக்கணும்னா 2 மணி நேரத்துல அந்த மாதிரி வாசிக்க முடியும். நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, அப்பப்போ டைம் கொடுத்து இந்த புத்தகங்களை வாசிக்கணும். வெறுமனே வாசித்தா நிறைய நேரங்கள்ல புரியாது. ராஜாக்கள் புஸ்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். 2ஆ பிரிஞ்ச பிறகு யூதாவின் ராஜாக்கள் இருப்பாங்க, இஸ்ரவேலின் ராஜாக்கள் இருப்பாங்க. யூதா சவுத் தெற்கு பகுதியில இருக்கு, இஸ்ரவேல் வட பகுதியில இருக்கு. இந்த 2 ராஜாக்களும் மாறி மாறி எழுதுவார்கள். அது நமக்கு புரியாது. நான் கூட யோசிப்பேன், ஏன்டா இது ஒரேடியா யூதா ராஜாக்களே எழுதிட்டு அப்புறம் இஸ்ரவேல் ராஜாக்களை எழுதியிருந்தா நமக்கு நல்லா புரியுமே அப்படின்னு. நீங்க கையில ஒரு நோட்டையும் பேனாவை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இந்த ராஜா எந்த இஸ்ரவேல் ராஜாவா, இவர் யூதாவின் ராஜாவா என்று பிரித்து போட்டுக்கொண்டீர்கள் என்றால் ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸல் ஷீட்ல, ஒருவேளை கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க எக்ஸல் ஷீட்ல போட்டுக்கிட்டா ரொம்ப ஈஸியா அதை கற்றுக்கொள்ள முடியும். இதுல ஆனா நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். நாங்க இதுல வரப்போகுது பின்னால, யாரெல்லாம் யூதாவின் ராஜாக்கள், யாரெல்லாம் இஸ்ரவேலின் ராஜாக்கள். பிரிந்த பிறகு 20 ராஜாக்கள் யூதாவையும், 20 ராஜாக்கள் இஸ்ரவேலையும் அரசாட்சி செய்தார்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு நேற்றைய தினத்துல சொன்ன. நேற்றைய தினத்தை கூட கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். ஹிஸ்டரி ஆஃப் ஒன் நேஷன், ஒரே நாட்டினுடைய சரித்திரத்தை வெவ்வேறு கோணங்கள்ல
வேத புத்தகம் நமக்கு கொடுக்கிறது. இஸ்ரேல் என்கிற ஒரே நாட்டினுடைய சரித்திரத்தை வெவ்வேறு கோணங்கள்ல கொடுக்குது. எப்படி புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை 4 சுவிசேஷங்கள் வெவ்வேறு கோணங்கள்ல கொடுக்குதோ, அதே மாதிரி வேத புத்தகத்துல இந்த எஸ்கேசி, சாமுவேல், கிங்ஸ், கிரானிக்கிள்ஸ் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் சரித்திரம், இந்த ராஜாக்களுடைய சரித்திரத்தை வெவ்வேறு கோணத்துல கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுலதான் நான் நேற்று நடத்தினதுல கொஞ்சம் முக்கியமானதை இதுல போட்டிருக்கிறேன். எஸ்கேசி இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, பரவாயில்லைங்க. நிறைய பேர் நல்லா ஃபாலோ பண்றீங்க, அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சாமுவேல், கிங்ஸ் அண்ட் கிரானிக்கிள்ஸ். சரி, இதை பிரிச்சு படிக்கவே முடியாது. ஆக்சுவலா எல்லா மூணையும் சேர்த்து தான் நம்ம படிக்கணும். ஆனா சாமுவேல் ஏற்கனவே நம்ம எடுக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் அப்பப்போ நம்ம டச் பண்ணுவோம், வேற வழி இல்லை, டச் பண்ணி தான் ஆகணும். இந்த இஸ்ரேலினுடைய ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹிஸ்டரியை 2-3 ஸ்லைடு நேற்று போட்டேன். அதில் ஒரே ஒரு ஸ்லைடை மட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்கு திரும்ப போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இது ஈஸி டு ரிமெம்பர், நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியதுக்காக. இந்த மஞ்சள் கலர்ல இருக்குது, இந்த லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடு, நேற்று போட்ட ஸ்லைடு அதையே அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டிருக்கிறேன். இது என்ன அப்படின்னா பியர்ஸ்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆதி முற்பிதாக்கள், அவங்க 400 ஆண்டுகள் இருந்தாங்க. ஆதி முற்பிதாக்கள்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு வரைக்கும். யோசேப்பு கடைசியில் என்ன ஆயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டார். அதுக்கு அடுத்த 400 வருஷம் எகிப்துல அடிமைத்தனம். நமக்கு தெரியும், யாத்திராக முதல்ல ஆரம்பிக்கும் போதே வருது, யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்தான்னு. அவன் வந்த பிறகு அவன் அடிமையாக வைத்து விடுகிறான். அது ஒரு 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஈஜிப்ட் ஸ்லேவரி, அது பேட்ரியாக்ஸ் என்பது ஆதி முற்பிதாக்கள், PE. அடுத்த வந்து எக்ஸோடஸ்ல ஆரம்பிக்கிறது. அந்த அடிமைத்தனத்துல இருந்தவர்களை மோசே வந்து விடுதலையாக்கி எக்ஸோடஸ் யாத்திரை இல்லை, நமக்கு தெரியும், 40 ஆண்டுகள் அவங்கள வனாந்திரத்தில் அலைய வைத்து, அதுக்கப்புறம் ஜாஷுவா மூலமாக அந்த கானான் தேசத்தை அவர்கள் ஆக்கிரமித்து அதுக்கு பிறகு நியாயாதிபதிகள் அரசாட்சி செய்யறாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு 400 ஆண்டுகள் நடக்கிறது. அது அடுத்த எக்ஸோடஸ்ல ஆரம்பிக்கிறது. அடுத்தது வந்து பியர்ஸ்ன்னு சொன்னேன். என்பது ராயல் கிங்ஸ், ரெஸ்டரேஷன். ராயல் கிங்ஸ் வர்றாங்க, நம்ம சொன்ன மாதிரி 43 ராஜாக்கள் ஆளுகை செய்கிறாங்க. ஜட்ஜஸுக்கு அப்புறம் ராஜாக்களை கேட்குறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்ட உடனே ஆண்டவர் அவர்களுக்கு ராஜாக்களை தருகிறார். ஆனால் ராஜாக்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைகிறார்கள். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை கொடுத்து நீ ஆளுகை செய்யன்னு சொல்லி கொடுத்தாரு, அவன் வீழ்ச்சி அடைந்தான். நம்ம மனுஷர்கள் எப்பவுமே வீழ்ச்சி அடைகிறது தான் நம்ம வேலையே, வீழ்ச்சி அடைகிறது தான் வேலை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, காட் இஸ் ரெஸ்டோரேஷன், காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். நேற்று பார்த்து முடிச்சோம். அவர் திரும்ப என்ன பண்ணாரு? செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா அவர்கள் மூலமாக திரும்ப எருசலேமுக்கு மக்களை கொண்டு வந்து, கோரேஸ் ராஜா அவனுடைய அந்த ஒரு ஆணை அவன் பிறப்பித்ததுனால மக்கள் வந்து திரும்பவும் கட்டி எழுப்புகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இது வந்து லாஸ்ட் வேர்ட் எப்பவுமே நாட் ஃபால், ஆல்வேஸ் விக்டரி. இல்ல ஃபெயிலியர் கிடையாது. ஆண்டவருடைய லாஸ்ட் வேர்ட் இஸ் ஆல்வேஸ் விக்டரி. அருமையான சகோதர சகோதரிகளே, திரும்ப ரெஸ்டோர் பண்றாங்க. திரும்பி ராஜா இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல்ல ராஜ்யம் இருக்குது. நேற்று கூட நான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கிறது கூட ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி அது. ஆண்டவர் அற்புதமாய் செய்திருக்கிறார். இஸ்ரேல் வந்து இன்றைக்கும் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த 400 ஆண்டுகள் சைலண்ட் இயர்ஸ்னு 400 ஆண்டுகள். சொத்த 400 அப்படி பிரிச்சிடலாம் ஈஸியா. 5 அப்போ 2000 வருஷம். ஸோ இந்த 2000 வருஷத்தை கொஞ்சம் கரெக்டாக தோராயமாக தான் நம்ம போடுறோம். 400ன்றது எக்ஸாக்ட் இயர்ஸ் நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக 400ன்னு வைத்துக் கொள்கிறோம். எல்லாம் 385 அது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஜட்ஜஸ் பீரியட், அது வந்து யாத்திரை, ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து 385 ஆண்டுகள் தான் வருது. ஆனால் நம்ம 400ன்னு வைத்துக் கொள்வோம். அப்படி 400ன்னு வச்சுக்கிட்டா நமக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக அதை அப்படி செய்திருக்கிறோம். சரி, இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நம்ம பார்க்க போறது ராஜாக்கள் அவர்கள் வீழ்ச்சி, இந்த ரெஸ்டரேஷன் பார்ட், அந்த ஸ்டார்டிங் பார்ட், அதோட நம்ம முடிக்க போறோம். அதுதான் இந்த 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமத்துல, நாளாகமத்தினுடைய கடைசி 36ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க? திரும்ப எருசலேமை நோக்கி வருகிறார்கள். நான் நேத்தே கூட சொன்னேன். அதனால திரும்ப அவர்களை வரவழைக்கிற ஒரு ரெஸ்டோரேஷன்ல தான் கடைசியில முடியுது. நாளாகம புத்தகம் கடைசியில அப்படிதான் முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே நன்மையாதான் ஆண்டவர் முடிப்பார். எதையுமே நன்மையாகத்தான் முடிப்பார். சரி, இந்த 3 புத்தகங்கள், சாமுவேல், ராஜாக்கள்,
நாளாகமம். இப்போ இன்னைக்கு வந்து நேற்று பார்த்தது தான். திரும்ப நான் அத ரிவைஸ் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கட்டாயமா அத ஞாபகம் வச்சா தான் உள்ள நம்ம படிக்க முடியும். அதாவது 1 சாமுவேல்ல முக்கியமா சவுலினுடைய 40 ஆண்டுகள். அதுல சாமுவேல் முதல்ல 9 அதிகாரங்கள் 1 to 9 அங்க போட்டிருக்கேன் பாருங்க. சாமுவேல் 1 to 9 அது வந்து சாமுவேல பத்தி எழுதப்பட்டிருக்குது. நமக்கு தெரியும். எடுத்த உடனே முதல் வசனமே எல்கானாவுல ஆரம்பிக்குது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அது எல்கானாவில ஆரம்பிக்கிறது. அப்போ சாமுவேலுடைய அப்பா எல்கானா சாமுவேலை ஆண்டவர் தருகிறார். அது நமக்கு தெரியும். எல்லாம் அன்னாள் வந்து போய் ஜெபம் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சிகள்லாம் தெரியும். 1 சாமுவேல்ல சாமுவேல் அது 9 அதிகாரம் தான். அப்புறம் மீதி எல்லாம் சவுலினுடைய ஆட்சியை குறித்து தான். 40 ஆண்டுகளுடைய ஆட்சி தான். கடைசி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சவுலுடைய மரணம் வருகிறது. அடுத்த 2 சாமுவேல்ல பார்த்தீங்கன்னா 1லிருந்து 24 வரைக்கும் முழுவதுமாக தாவீதினுடைய அரசாட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க எடுத்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது சாமுவேல்ல முடிஞ்சிருச்சு. இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா SSD என்று சொல்லுகிறோம். சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2 சேர்ந்து சொல்லணும்னா SSD சாமுவேல் சால் டேவிட். சாமுவேல் சவுலு தாவீது 3 பேருடைய சரித்திரம் தான் சாமுவேல் புத்தகத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ சாலமோனை பத்தி சாமுவேல்ல போய் தேடக்கூடாது. நிறைய நேரம் நம்ம தேடுவோம். நமக்கு சரியா தெரியாது. சாலமோனை பத்தி சொல்லும்போது எதுல வரக்கூடாது, நம்ம இதுல வரக்கூடாது. ஏன்னா ராஜாக்கள் புத்தகத்துல, ஏன்னா சாமுவேலை தொடர்ந்து சாமுவேல் புத்தகத்தை தொடர்ந்து ராஜாக்கள் புத்தகம் வருகிறது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். 1 ராஜாக்கள்ல எடுத்த உடனே நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா நம்ம எடுத்து வாசிப்போமே. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே. வாசிக்க முடியுமா? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? தாவீது ராஜா ஆ, வயது சென்ற ஆ. வித்தாப்பியம் போதும் போதும் போது போதும் போதும் அக்கா. தாவீது ராஜாவுடைய முடிவு வருகிறது. அதான் தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பியன் ஆனான். அதாவது அவன் சாக போறான். அந்த 2 அதிகாரத்துல அது முடியுது. அப்போ சாலமோனுடைய முன்னேற்றம், சாலமோன் அரசாங்கத்துக்கு வருகிறது தான். அந்த சாலமோனை பற்றி தான் ராஜாக்கள் புத்தகத்துடைய ஸ்டார்டிங்கே அதுதான். ஸோ தாவீது முடியுது. சாலமோன் ஆரம்பிக்குது. அப்போ முதல் 11 அதிகாரங்கள் இங்க நான் போட்டிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாலமோன் 1லிருந்து 11 அதிகாரங்கள் இருக்கிறார். இது வந்து சாண்ட்விச் மாதிரி இருக்குது. ராஜாக்கள் புத்தகம் 2யும் சேர்த்துட்டீங்கன்னா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2யும் சேர்த்துட்டீங்கன்னா முதல்ல ராஜாக்கள் சாலமோன்ல ஆரம்பிக்குது. கொஞ்சம் ராஜாக்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் 17ஆம் அதிகாரத்துல எலியா வருவார். 17 to 22 இங்க போட்டிருக்கேன் பாருங்க. 17 to 22 22 அதிகாரம் தான் 1 ராஜாக்கள். அதுல கடைசியில எலியாவோட அது முடியும். அடுத்த 2 சாமுவேல்ல ஸ்டார்டிங்லேயே எலிசா வர ஆரம்பிக்கிறார். 1 to 8ல நீங்க பாத்தீங்கன்னா எலிசா வருகிறார். அதுதான் சாண்ட்விச்னு சொல்றது. சாண்ட்விச்னா மேல ஒரு ரொட்டி, கீழே ஒரு ரொட்டி, இடையில 2 ஆம்லெட் போட்ட மாதிரி, எக்கு போட்ட மாதிரி நினைச்சுக்கலாம். நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஈன்னு போட்டிருக்கேன் எலிசா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எஸ்ன்றது சாலமோன், பின்றது பார்ட்டிஷன் ஆஃப் கிங்ஸ். பார்ட்டிஷன். அதுக்கப்புறம் சாலமோன் முடிஞ்ச உடனே ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. அது தெரியும் உங்களுக்கு. ரெகோபெயாம், எரோபெயாம் என்று 2 ராஜாக்கள் வருகிறார்கள். ஒருத்தர் சவுத்து, ஒருத்தர் நார்த். நம்ம பின்னால பார்ப்போம். அதெல்லாம் பார்ட்டிஷன் ஆகுது. அந்த ராஜாக்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் எலியா, அதுக்கப்புறம் எலிசா, அடுத்த கடைசியில திருப்பி டிவைடட் கிங்ஸ். இந்த கிங்ஸ் ராஜாக்கள் திரும்பி வரும். ஒரு இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல நிறைய ராஜாக்களை பார்த்து நம்ம முடிச்சிருவோம். அப்படி நம்ம அதுல இருக்கு. ஸோ மேலேயும் ராஜாக்கள், கீழேயும் ராஜாக்கள். அதான் ரொட்டி துண்டு மாதிரி மேலேயும் ராஜாக்கள், கீழே ராஜாக்கள். இந்த மஞ்சள்ல இங்க போட்டிருக்கேன் பாருங்க. மேல ராஜாக்கள், கீழே ராஜாக்கள், இடையில எலியா, எலிசா. ஸோ இதுதான் ஒரு சாண்ட்விச் போல இருக்கிறது. அப்போ ராஜாக்கள் புத்தகம் அப்படின்னாலே நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பேசிக்கா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேற ஒன்றும் இல்லை. ஆனா 4ஆம் புஸ்தகம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுவும் இதே ராஜாக்களுடைய சரித்திரத்தை தான் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். ஆனா அது வந்து வாழை இலை சாப்பாடு போல, சாண்ட்விச் போல இல்லை. அது வாழை இலை சாப்பாடு போல இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றோம்னா 1 நாளாகவும் எடுத்தோன்னு ஆரம்பிக்கிறது ஆதாம்ல ஆரம்பிக்குது. நீங்க எடுத்து வாசித்து பாருங்களேன். 1 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஸ்டார்டிங் என்ன வருதுன்னு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 1 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன வருது? ஆதாம், சேத், ஏனோஸ்.
பா பாருங்க போதும். ஆதாம்ல ஆரம்பிக்குது. அதான் அது சிலர் சொல்லுவாங்க, லூக்காவை போல எழுதியிருக்கிறாங்க. லூக்கா சுவிசேஷம் கூட ஆதாமிலிருந்து வம்ச வரலாறை சொல்லுகிறது இல்லையா? அதே மாதிரி இந்த நாளாகம புஸ்தகமும் வம்ச வரலாறுல தான் முதல்ல ஆரம்பிக்குது. அதனால தான் நெறைய பேர் நாலாம் புஸ்தகம் வாசிக்க மாட்டாங்க. என்னடா இதே திரும்பி வருதேடா, இதே கதை. இவன் இவன பெற்றான், இவன் இதே தொல்லை வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாங்க நெறைய பேர். ஆனா, அதுல எவ்வளோ ஆழமான கருத்துக்கள் இருக்கு. நம்ம பின்னால பார்ப்போம். இந்த வம்ச வரலாறுல இருந்து நெறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சரி. அது 9 அதிகாரங்களுக்கு போகுது வம்ச வரலாறு. சும்மா சின்ன ஒரு அதிகாரத்துல முடியல. 9 அதிகாரத்துக்கு வெவ்வேறு வம்ச வரலாறுகள் அவர் குடுக்குறாரு நாளாகமம் புஸ்தகத்துல. அதுக்கு அடுத்தது தாவீதின் முக்கியமான இது தாவீதுக்கு நெறைய போர்ஷன் குடுத்திருக்கிறாங்க. தாவீது 10லருந்து 29 அதிகாரங்கள். 10ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்த எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன வரும்? ஆ அதிலேயே நீங்க 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்துல ஆ அப்போ பெலிஸ்தர் கடைசி இஸ்ரவேலரை. வசனத்த வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, அதற்காக அவர் அவனைக் கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அப்போ தாவீதினுடைய இது 10ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்குது. அங்கிருந்து தாவீதினுடைய ராஜ்யம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் மொத்தம் 29 அதிகாரங்கள். அந்த 29 அதிகாரங்கள்லயும் தாவீத நம்ம பார்க்க முடியும். கடைசியில தாவீது அதுல மரணம். அடுத்தது சாலமோன். 2வது நாளாகமம். 2 நாளாகமத்துல ஸ்டார்ட்டிங்ல சாலமோன் 1 டூ 9. ஸோ இந்த இத கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ், 9 சாப்டர்ஸ் வந்து எப்பவுமே ஒரு ஆள பத்தி வருகிறது. அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா, கூட கொஞ்சம் ஈஸியா நம்ம இதுல என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல தெரிந்து கொள்வதற்காக தான் இத நான் வச்சு கொஞ்ச நேரம் பேசுறேன் இப்போ. அதுக்கப்புறம் 9ஆம் அதிகாரத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த பிரிவு வருகிறது. பிரிவினை 2ஆ பிரியுது. வடக்கு, தெற்கு பிரிஞ்சு. ஆனா இதுல யூதா அரசர்களை மட்டும் தான் எழுதுறாரு. 4ஆம் புஸ்தகத்தை எழுதிய ம ஆக்கியோன். அது யாருன்னு தெரியல. நெறைய பேரு என்ன சொல்றாங்க, இது வந்து அ அ ராஜாக்கள் வந்து எரேமியா எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 4ஆம் புஸ்தகம் வந்து அ ஒருத்தர் கட்டாயம் எழுதியிருக்கணும். பிரீஸ்ட்டா இருக்கணும் அப்படின்றதுனால எஸ்ராவா இருக்கணும்னு சொல்லுகிறாங்க. ஆனா, நம்ம வேதத்துல அப்படி எந்த கருத்தும் இல்ல. ஆனா, மோஸ்ட்லி நான் கூட அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது எஸ்றா எழுதியிருப்பார் 4ஆம் புஸ்தகம். ஏன்னா, தாவீது என்ன மாரி ஆராதனை பண்ணினார் என்பதெல்லாம், அந்த ஆலயத்தினுடைய ஆராதனைகள்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்படுவதனால, இதை யாரோ ஒரு பிரீஸ்ட் தான் எழுதியிருக்க வேண்டும். அதுல பின்னால வந்ததுல பார்த்தா எஸ்றா தான் இருக்கிறாரு. ஒருவேளை எஸ்றா தான் இதை எழுதியிருக்க வேண்டும் என்று 4ஆம் புஸ்தகத்தை எஸ்றா எழுதியிருக்க வேண்டும் என்றும், ராஜாக்கள் புத்தகத்த எரேமியா எழுதியிருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியல. நம்ம இப்படியே வைத்துக் கொள்வோம். ரைட். அடுத்ததுக்கு போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீப்ரு பைபிள்ல எப்படி இருக்குன்றத ஒரு விசை காட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். ஹீப்ரு பைபிள்ல 3 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. ஹீப்ரு பைபிள். எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. ஏன்னா நம்ம பைபிள்ல சில விஷயங்கள் தாற்பரியங்கள் வேற. ஆனா ஹீப்ரு பைபிளுடைய தாற்பரியங்கள் வேற. அவங்க வந்து மேசியா வரவில்லை என்றே இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய பைபிள்ல ப அவங்க பழைய ஏற்பாடு மட்டும் தான் வச்சிருக்காங்க. புதிய ஏற்பாடு கிடையாது அவங்க பைபிள்ல. பழைய ஏற்பாடு தான் இருக்கு. அந்த பழைய ஏற்பாட்டை 3 வகையாக பிரிக்கிறாங்க. கொஞ்சம் பாருங்களேன். இத கற்றுக்கொள்வோம் நம்ம. ஒண்ணு வந்து தோரா. தோரா என்று போட்டுருக்காங்க. தோரா தான் லாஸ். நமக்கு தெரியும். அ ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் 5 ஆகமங்கள். அதான் அவங்க தோரா என்று சொல்லுகிறார்கள். அவங்க சொல்றது லா என்று அர்த்தம். என்னென்ன கட்டளைகள் அல்லது சட்டங்கள், சட்டதிட்டங்கள் என்று சொல்லலாம். அது ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி 5 புத்தகங்கள ஒரு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்த வகை தான் நமக்கு புரியல. நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, நெவீம் என்பது ப்ராஃபெட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ப்ராஃபெட்டிக் புக்ஸ் என்று சொல்லி ஃபார்மர் ப்ராஃபெட், லேட்டர் ப்ராஃபெட். முந்தின தீர்க்கதரிசன புத்தகங்கள், க பிந்தின தீர்க்கதரிசன புத்தகங்கள் என்று பிரித்திருக்கிறாங்க. இந்த லெஃப்ட் சைட்ல போட்டிருக்கேன் பாருங்க. நெவீம் என்று போட்டிருக்கேன். கொஞ்சம் கவனிங்க. சார்ட் நீங்க பார்த்துக்கிட்டே வந்தா தான் இது புரியும். இது கொஞ்சம் தெரிந்து கொள்வதற்காக தான். புதிய கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்ளும். தெரிஞ்சதையே பேசாம, உங்களுக்கு தெரியாத கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தெரியாதது நான் சொல்றேன். இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ப்ராஃபெட்ல வருது. எப்படி? யோசுவா, நி நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள் இதெல்லாம் தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல அவங்க வைக்கிறாங்க. முந்தின தீர்க்க தரிசன புத்தகங்கள். ஏன்னா, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, மேசியா வரப்போகிறார். மேசியா வரப்போகிறார் என்பதை இப்படி ஒரு பெரிய ராஜா வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார் என்பதை
சொல்லுவதற்கு ராஜாக்கள், ஜட்ஜஸ் இவங்களெல்லாம் முன்னால ப்ராஃபட்டிக் புக்ஸ் என்று அவர்கள் அதை வைக்கிறாங்க. என்னன்னா ஒரு நிழலாட்டம். மேசியாவுடைய நிழலாட்டமாக அநேகர் வந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களாக இதை வச்சிருக்கிறாங்க. அடுத்த செக்ஷன்ல பிந்தின தீர்க்க தரிசன புத்தகங்கள் நம்மள மாதிரியே தான் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் பிளஸ் 12 சின்ன தீர்க்க தரிசன புத்தகங்கள் இதெல்லாம் அவங்க அதை லேட்டர்ல வச்சிருக்காங்க. இது எல்லாமே நெவீம் என்கிற தலைப்புல அவங்க வச்சிருக்காங்க. கெட்டுவீம் என்பது தான் ரைட்டிங்ஸ் என்று சங்கீதம், நீதிமொழிகள், யோபு, அப்புறம் உன்னத பாட்டு, ரூத், லேமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. இது இது 3வது ஒரு குரூப். ஆனா இந்த 3வது குரூப்ல கடைசியில பாருங்க மஞ்சள் கலர்ல போட்டிருக்கிறாங்க. தானியேல், எஸ்ரா, நெகேமியாவுக்கு கீழே கடைசி புத்தகம் எது அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி புத்தகம் கிரானிக்கல்ஸ், நாளாகம புஸ்தகம். அப்ப நாளாகம புஸ்தகத்தை இதோட அவங்க சேர்த்தே வைக்கல. எதோட சேர்க்கல? சாமுவேல், ராஜாக்கள் புத்தகத்தோட சேர்த்து நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா அவங்க இதுல வைக்கல. ஏன்னா அது வந்து ரைட்டிங்ஸ்ல அவங்க கொண்டு வந்துடுறாங்க. கடைசி புத்தகமாக கிரானிக்கல்ஸ் வச்சிருக்காங்க. கடைசி புத்தகத்தினுடைய கடைசி வார்த்தை ஆலியா என்று அவங்க இதுல வருது. ஆலியா என்றால் லெட் அஸ் கோ அப். நம்ம எல்லாம் போவோம் எருசலேமுக்கு என்று சொல்லி நான் நேற்று கூட அதை சொன்னேன். அருமையான வார்த்தை. ஆலியா வாங்க எல்லாரும் போவோம், திரும்பி கட்டுவோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு நெகேமியா சொன்னார் இல்லையா? நெகேமியா தான் அந்த லாஸ்ட் ஹீரோ ஆஃப் த பைபிள் நான் சொல்றது உண்டு. அவர் வந்து எழுந்து கட்டி திரும்ப எல்லாவற்றையும் கட்டி வைக்கிறார். அந்த ஆண்டவர் இப்படி மனிதர்களை ஏற்படுத்துகிறார் பாருங்க. அந்தந்த நேரத்துல மனிதர்களை ஏற்படுத்துகிறார். இங்க வந்து கடைசி வார்த்தை ஆலியா என்று அவங்களுடைய ஹீப்ரு பைபிள்ல முடியுது. ஹல்லேலூயா. எவ்வளவோ ராஜாக்கள் வந்தாங்க, எல்லாம் வீழ்ச்சி அடைந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. நான் நேத்து கூட சொன்னேன், காட் இஸ் a God of restoration. திரும்பவும் சொல்றேன், அருமையான சகோதர சகோதரிகளே, ஏதாவது இழப்புகளின் மத்தியிலே நம்ம இருப்போம் என்றால், பலவிதமான லாசஸ்ல நம்ம இருப்போம்னா, கஷ்டங்கள்ல இருப்போம்னா, பிரச்சனையில இருப்போம்னா, அது லாஸ்ட் வேர்ட் கிடையாது. லாஸ்ட் வேர்ட் இஸ் ஆலியா. லெட் அஸ் கோ அப். இன்னும் மேல போவோம், இன்னும் மேல போவோம். ஆண்டவர் நிச்சயமாக மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். there is more to us. இல்லையா? நமக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை தான் நம்ம நினைக்கணும். எலியா சொன்னான், போதும் கர்த்தாவே. இப்படி யாராவது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட தான் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். போதும், இவ்வளவு பாடு போதும் ஆண்டவரே என்று யாராவது சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாலையில திரும்ப வருகிறது உங்ககிட்ட தான். உங்ககிட்ட தான் வருது, என்கிட்ட தான் வருது. என்ன சொல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தான் எலியா எத்தனையோ பேர் அபிஷேகம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் எலிசாவை கொண்டு வருகிறார். எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கிறது பாருங்க. ஆச்சரியமான அதையும் நம்ம பார்ப்போம். எலியா, எலிசாவுடைய சரித்திரங்களை கூட பின்னால டைம் கிடைக்கும் பொழுது நம்ம இதுல இந்த ஸ்டடியில பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். எப்படின்னு தெரியல. ஆண்டவர் எப்படி நடத்தினாரோ அப்படி போகும் இந்த ஸ்டடி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தயவு செய்து போதும் என்று சொல்லி நிறுத்தாதீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக வைத்திருக்கிறார். ஆலியா, லெட் அஸ் கோ அப். இன்னும் போவோம், இன்னும் செய்வோம், இன்னும் செய்வோம் என்று இன்னும் எழுந்து கட்டுவோம். நம்ம செய்யறதை இன்னும் அதிகமாய் செய்ய நீங்க தயவு செய்து உங்களை அழைக்கிறேன். ஏன்னா நான் சமீபத்துல 93 வயது ஆன ஒரு ஆன்ட்டியை பார்க்க கர்த்தர் கிருபை தந்தார். அவங்க வந்து ஒரு பெரிய மேப்பை வைத்துக் கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குது. ஒரு பெரிய வேர்ல்டு மேப்பை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாடாக சொல்லி ஜெபிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இன்னும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, ஊழியம் செய்யறதுக்கு ஏஜே கிடையாது, லிமிட்டே கிடையாது. இன்னும் செய்யலாம், இன்னும் செய்யலாம். அவங்க மனப்பாடமா எத்தனையோ நாடுகளுடைய பெயர்களை சொல்றாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. நமக்கெல்லாம் தெரியாத நாடுகள், அவங்க நாடுகளை எல்லாம் சொல்ல அவங்களுக்கு கர்த்தர் அந்த ஒரு ஒரு பாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் பாருங்க. அப்படி அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்காங்க. அது எதுக்காக சொல்றேன்னா, முடிஞ்சிச்சுன்னு யாரும் நினைக்காதீங்க. லெட் அஸ் கோ அப். இன்னும் இருக்குது, இன்னும் செய்யணும். இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கணும். சரி, அடுத்தது வரோம். இது ஒரு முக்கியமான ஒரு சார்ட் பாருங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான, நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு பைபிள் ஸ்டடியில இருக்கிறேன். அங்க அவர்கள் போட்ட அந்த பைபிள் ஸ்டடியில இருக்கிற ஒரு காரியம் தான். இதை தான் நான் உங்களுக்கும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நமக்கு தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் ஈஸியாக இந்த ராஜாக்கள் காலத்துல ஒரு 4 கிரைசிஸ் நடக்கிறது. முதல் கிரைசிஸ் என்னன்னா, ராஜா வேணும் அப்படின்னு கேட்கறது ஒரு கிரைசிஸ். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் தான் ராஜா, நான் தான் உங்களை ஆளுகை செய்வேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவங்க வந்து ராஜா வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தயவு செய்து யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கையில பைபிளோடய உட்கார்ந்துருங்க தயவு செய்து. வேற வேலைகள்ல இருக்க வேண்டாம். நாம் இதை அப்படியே ஆழமாய் கேட்டுக்கொண்டே இருந்தாதான் இது நமக்கு புரியும் நிறைய காரியங்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ நீர் ஆ. முதிர் வயது உள்ளவனானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி
எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். எப்படி அவங்க சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, சகல ஜனங்களிற்குள்ளும் இருக்கிறபடி அப்படின்னு. அவங்க அடுத்தவங்கள கம்பேர் பண்றாங்க. இந்த கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப தவறு. ஆண்டவர் இந்த ஜனங்களை விசேஷமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா இவங்க எங்களுக்கு ராஜா வேணும். உமக்கு வயசாயிடுச்சு. உம்முடைய பிள்ளைங்க சாமுவேல்ட்ட சொல்றாங்க. உங்க பிள்ளைங்க சரி கிடையாது. ஆகவே எங்களுக்கு நியாயம் தீர்க்கு. எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்கிற அது ஒரு நெருக்கடி. அந்த நெருக்கடி தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இதுதான் முதல் நெருக்கடி. அது வந்த பொழுது இது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல சாமுவேல் என்ன பண்றான், அவரு வந்து அ சவுலை ராஜாவாக்குகிறார். இந்த 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து அவனைனா சவுலை கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்றான். அங்க இருந்து 10ஆம் அதிகாரத்திலிருந்து யாருடைய ராஜ்யம் ஆரம்பிக்கிறதுனா சவுலுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிங்க. சவுல், அதுக்கு அடுத்தது தாவீது, அதுக்கு அடுத்தது சாலமோன். இந்த 3 பேரும் முழு சமஸ்த இஸ்ரவேலையும் ஆட்சி செய்கிறார். யூகேன்னு போட்டிருக்கேன். நம்ம இந்த லண்டன் இருக்க யூகே கிடையாது. யுனைடெட் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய யுனைடெட் கிங்டம். சமஸ்த இஸ்ரவேல் என்று பைபிள்ல போடப்பட்டிருக்குது. இந்த ஆட்சி வந்து எது வரைக்கும்னா 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கொஞ்சம் நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ராஜ்யம் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் தான் பிரிவினை. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல தான் பிரிவினை ஏற்படுகிறது. இதை நம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை அப்படி திருப்பினீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல எடுத்த உடனே என்ன வருதுன்னா, ரெகோபெயாமே ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ஆனா அடுத்ததுல ராஜாவாகிய 2ஆம் வசனம், ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடி போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். எரோபெயாம், ரெகோபெயாம் இவங்க 2 பேரும் பிரிந்து வடக்கு தெற்கு பகுதிகளில் ராஜாவாக மாறுகிறார்கள். அது அந்த 12ஆம் அதிகாரத்துல தான் பிரிவினை ஆரம்பிக்கிறது. சோ ராஜ்யம் பிரிகிறது. அது அடுத்த ஒரு என்னது நெருக்கடி, கிரைசிஸ். என்ன கிரைசிஸ்னா முதல்ல ராஜா வேணும்னு கேட்டதே தப்பு. கேட்டாங்க, கொடுத்துட்டார் ஆண்டவர். 3 ராஜாக்கள் இருந்தாங்க. அதோட முடியல. அந்த ராஜ்யங்கள் பிரிவினை அடைஞ்சது, சண்டை வந்தது, பிரிந்து விட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா வடக்குல வந்து இஸ்ரவேலரும் தெற்குல யூதாவும் ராஜ்யம் பாரம் பண்ணுகிறார்கள். தெற்குல தான் நம்ம ரெகோபெயாம் சாலமோனுடைய மகன் ராஜாவாகிறான். ஆனா வடக்குல எரோபெயாம் என்கிறவன் வந்து ராஜ்யபாரத்தை பிடித்துக் கொள்கிறான். இது மேல வடக்குல நடக்குது. இது எவ்வளவு தூரம் போகுது இந்த பிரிந்த அரசு அப்படின்னு பார்த்தா, பிரிந்த அரசுல 20 ராஜாக்கள் வர்றாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த 20 ராஜாக்கள் அரசாட்சியை எதுல போட்டிருக்குன்னா 1 ராஜாக்கள் 12ல ஆரம்பிச்சு இந்த ரெகோபெயாம் எரோபெயாம் அதுல ஆரம்பிச்சு 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அது போயிட்டே இருக்கு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த பிரிந்த ராஜ்யங்கள், பிரிந்த இஸ்ரவேல் அதனுடைய அந்த அரசாட்சி அங்க போய் கொண்டிருக்கு. 2 ராஜாக்கள் வந்துட்டே இருப்பாங்க. வடக்குல தெற்குல அப்படி இருந்துட்டே இருப்பாங்க. ஆனா அப்படியே நிக்கல. என்ன ஆச்சுன்னா அசீரியர்கள், நான் நேத்து கூட மேப் போட்டு காமிச்சேன். அசீரியர்கள் மேல ஏ, கீழே பி. வடக்குல இருக்காங்க அசீரியர்கள். அந்த வடக்குல இருக்க அசீரியர்கள் வடக்குல இருந்த இஸ்ரவேலை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இஸ்ரவேலுக்கு நெருக்கடி வந்தது. வடக்குல இருந்த நாடு போயிருச்சு. அதுக்கப்புறம் எதுதான் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற யூதா மட்டும். இங்க கீழே போட்டிருக்கேன் பாருங்க. யூதா மட்டும் இருக்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. இஸ்ரவேல் என்ன ஆயிடுச்சுன்னா அசிரியர்களுடைய கைகள்ல மாட்டிக்கொண்டது. அசிரியர்கள் அதை சிறைப்பிடித்து விட்டார்கள். ஆகவே அது அசிரியர்களுடைய ஆளுகைக்கு போய்விட்டதுனால அங்க ராஜாக்கள் இல்லை. அதோட அங்க போயிடுச்சு. இஸ்ரேல் போயிருச்சு. கீழே இருக்கிறது யூதா மட்டும் இருக்குது. அது கூட கொஞ்ச நாள் இருக்குது. ஆனா யூதாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு அடுத்தது என்ன வருதா, பாபிலோனியர்கள் வர்றாங்க. அவங்க வந்து தெற்குல இருந்த இந்த யூதா ராஜ்யத்தை அவங்க பிடிச்சிட்டு போறாங்க. இதை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த பிரிஞ்ச ராஜாக்கள் இருந்த காலகட்டம், அதுக்கு அடுத்தது பிரிஞ்ச பிறகு யூதா மட்டும் இருந்த காலகட்டம் நம்ம எதுல பார்க்கிறோம்னா 4ஆம் புஸ்தகத்துல வர்றது எல்லாமே வெறும் யூதா மட்டும் இருக்கிற ராஜாக்கள் மட்டும்தான் 4ஆம் புஸ்தகத்துல பார்ப்போம். அதே மாதிரி 2 ராஜாக்கள்ல யூதா இருக்கிறது வரும் 18ல இருந்து 25 வரைக்கும். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியில என்ன பார்ப்போம் என்றால், இந்த யூதா மட்டும் இருக்கக்கூடிய யூதா அரசர்கள் மட்டும் ஒரு 7 பேர் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த காலகட்டம் அதிலே வருகிறது.
சரிதானா? இப்போ மொத்தம் 20 பேர் சொன்னேன். அதுல 7 பேர் இந்த யூதா மட்டும் இருக்கிற இதுல அரசாட்சி பண்றாங்க. எசேக்கியா ராஜாவுக்கு அடுத்த மனாசேயிலிருந்து இது ஒரு 7 பேர் வந்து யூதா மட்டும் இருக்கிற காலகட்டத்துல அரசாட்சி பண்ணுகிறார்கள். அந்த காலம் ஒரு முக்கியமான காலமாக இருக்கிறது. சொல்லப்போனா அநேக தீர்க்கதரிசன புத்தகங்கள் இந்த 2 ராஜாக்கள் 18ல இருந்து 25க்குள்ள அடங்கும். அநேக தீர்க்க தரிசனங்கள் அப்பதான் வருகிறது. தீர்க்க தரிசன புத்தகங்களை ஆக்கியவர்கள் எல்லாம் அந்த நேரத்துல தான் வர்றாங்க. தீர்க்கதரிசிகள் எழும்பிய காலமும் இந்த பிரிந்த காலத்துல இருந்து இந்த யூதா மட்டும் இருக்கிற காலம் வரைக்கும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் வர்றாங்க. இப்படி போயிட்டே இருந்தது. பாபிலோனியர்கள் வந்து யூதாவையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது தெரியும் நமக்கு. சிதேக்கியா ராஜா தான் கடைசி ராஜா. அவரையும் பிடிச்சி இது பண்ணிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அதோட முடியல. ஆனா கடைசியில எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 36:23 நம்ம கடைசியில நான் சொன்னேன் ஏற்கனவே. அவங்க திரும்பி எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா வருகிறார்கள். அதுதான் திரும்பி எழும்பி கட்டுவோம் என்று சொல்லி வருகிறார்கள். அப்படிதான் முடியுது நாளாகும் புஸ்தகம். ராஜாக்கள் புஸ்தகத்துல எப்படி முடியுதுன்னா பிடிச்சிட்டு போனாங்கன்றதோட முடிகிறது. நீங்க வேணா எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க வந்து அவர்களை பிடித்து கொண்டு போனார்களோட ராஜாக்கள் முடியுது. ஆனா 4ஆம் புஸ்தகம் மட்டும்தான் என்ன சொல்லுதுன்னா இல்ல திரும்பினாங்க எல்லாம் என்று சொல்லி முடிகிறத நம்ம பார்க்க முடிகிறது. வேணா 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 23ஆம் வசனம் நினைக்கிறேன். அதை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 2 நாளாகமும் அவருடைய 36ஆம் அதிகாரம். ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். அவன் போகட்டும் என்கிற வார்த்தை தான் அந்த ஆலியா. அவன் போகட்டும், எல்லாம் போகட்டும், அவர்களுடைய ஊருக்கு அவங்கவுங்க இடத்துக்கு போகட்டும் போது இங்க எருசலேமுக்கு போவோம் என்பதுதான் அந்த ஆலியா என்கிற வார்த்தை அங்கதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹீப்ரு பைபிள்ல ரொம்ப நல்லா இருக்குது. பொது மொழிபெயர்ப்புலயும் நல்லா வந்திருக்குது ஆலியா, அது தெரிகிறது. நீங்க அதுக்கப்புறம் நம்ம அதை திரும்ப ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் ஓவரால் இதை நம்ம கற்றுக்கொள்வதற்காக இதை போட்டிருக்கேன். இந்த லெஃப்ட் சைடில் ரெட்ல நம்ம போட்டிருக்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம்னா சாமுவேல் புத்தகத்துல எஸ்எஸ்டி என்னது அப்படின்னா முதல்ல சாமுவேல், சவுல், தாவீது. அதோட சாமுவேல் புத்தகங்கள் 2 புத்தகமும் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2லயும் இருக்கிறது எஸ்எஸ்டி தான். சாமுவேல் ஆரம்பிக்குது. சவுலை அவர் அபிஷேகம் பண்றார். அடுத்தது தாவீது ராஜாவாகிறார். இதோட அதுல அந்த தாவீதினுடைய ராஜ்யம், சவுலுடைய ராஜ்யம். முக்கியமா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் சாமுவேல்ல சவுலினுடைய ராஜ்யம், செகண்ட் சாமுவேல்ல தாவீதுடைய ராஜ்யம். அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். நம்ம தேடும் பொழுது பார்க்கும் பொழுது ஈஸியா நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ராஜாக்கள் புத்தகத்துல முதல் எடுத்த உடனே சாலமோன்ல தான் ஆரம்பிக்குது. அதாவது தாவீது ராஜாவுடைய மரணம், சாலமோனுடைய அபிஷேகம் அதுலதான் ஆரம்பிக்கிறது. சாமுவேல், அதுக்கு அடுத்து பி போட்டிருக்கேன். ஸ்பீட் அப்படின்னா பி என்பது பார்ட்டிஷன். அதுக்கு அடுத்து எலியா, எலிசா. அது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2 சேர்த்து நம்ம இதுல போடுறோம். அப்புறம் டிவைடட் கிங்ஸ். இதெல்லாம் எதுல வருதுன்னா ராஜாக்கள் புத்தகத்துல வருகிறது. அப்புறம் கிரானிக்கிள்ஸ் கிரானிக்கிள்ஸ்ல என்ன வருது, எதுல ஆரம்பிக்குதுன்னா ஜீனியாலஜி. முதல்ல ஆரம்பிக்கிறது வம்ச வரலாறுல ஆரம்பிக்கிறது. அதான் வித்தியாசம். 4ஆம் புஸ்தகம் வித்தியாசம்னு சொல்றதுல அது பின்னால் நம்ம பார்ப்போம் என்னெல்லாம் வேறுபாடுகள் என்றது ஒரு லிஸ்டே இருக்குது. ஜீனியாலஜில ஆரம்பிக்கிறது, அதாவது வம்ச வரலாறுல ஆரம்பிக்கிறது. அது தாவீதினுடைய வம்சத்தை அவங்க ரொம்ப இது பண்றாங்க. அதாவது ஜீனியாலஜி ஆஃப் டேவிட் அண்ட் டேவிட்ஸ் லைஃப். அதான் டி போட்டிருக்கு, GOD அப்படின்னு போட்டிருக்குது. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்தது 2 நாளாகமம் வரும்போது சாலமோன்ல ஆரம்பிக்குது. அதான் சாலமோன். அப்புறம் 20 கிங்ஸ், 20 ராஜாக்கள், யூதாவுடைய ராஜாக்கள் அதுல வருது. எக்ஸைலும் திரும்பி மெயின் லேண்டுக்கு அவங்க வர்றதும் வருது. அதான் ஸ்டெம்னு போட்டிருக்கிறேன். சாலமோன், 20 கிங்ஸ், அப்புறம் எக்ஸைல், மேஜர் லேண்ட். அவங்க திரும்பி மெயின் லேண்டுக்கு திரும்பி வருகிறார்கள். அதோட முடியுது. அதுதான் கிரானிக்கல்ஸ். ஸோ கிரானிக்கல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, கிங்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, அது ராஜாக்கள் புத்தகங்கள்ல என்ன இருக்குது, 4ஆம் புஸ்தகத்துல என்ன இருக்கு, சாமுவேல் புத்தகங்கள்ல என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிந்து கொள்வதற்காக இந்த போட்டு வச்சிருக்கிறேன். நம்ம ஞாபகத்துல நம்ம மனசுல அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போதான் நம்ம வந்து இதை கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ள முடியும். சரிதானா? நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிரைசிஸை ஒண்ணா நம்ம பார்த்துருவோம். கிரைசிஸ்ல முதல்ல வந்து வி வாண்ட் கிங்னு கேட்கிறாங்க. இந்த வி வாண்ட் கிங்னு கேட்டது வந்து இங்க மட்டும் ஆரம்பிக்கல, அது ஜட்ஜஸ்லயே ஆரம்பிக்கிறது. நியாயாதிபதிகள் காலத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா
அவங்க இதை ஆரம்பிக்கிறத பார்க்க முடியுது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம். அதே 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, இங்கே போட்டிருக்கிறேன், இங்கேயே போட்டிருக்கேன், அதனால அப்படியே பார்த்துடலாம். நம்ம மஞ்சள் கலர்ல இந்த வசனத்தை நான் போட்டிருக்கிறேன். உங்கள் தேவனாய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவா இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனாய கர்த்தர் தான் ராஜா, நான் வச்சிருந்தது ராஜா என்பது அவர்தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எங்களுக்கு ராஜா வேற ஒருத்தனை வை, ஒரு மனுஷனை வை அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சொல்லுகிறதை அங்க நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்ல, ராஜா வேணும் வேணும்னு அவங்க கேட்டு வாங்கினதுல எல்லாமே ஃபெயிலியரா தான் ஆச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா அதனாலதான் எப்பவுமே நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னா, கேட்கலாம், வேணும்னு கேட்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய சித்தம் ஆகட்டும். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபம் தான் நமக்கு ரொம்ப அருமையான ஜெபம் இல்ல. ஆண்டவரே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். பாருங்க, இவங்க கேட்டு வாங்கினது எல்லாமே நிறைய நேரத்துல ஃபெயிலியர் ஆகுது. கிதியோன் காலத்துல அதே கேள்வியை அவங்க திரும்ப கேட்டாங்க. கிதியோன் இருக்கும்போது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 22, 23ல அந்த வசனங்களை பார்த்து அவங்க கேட்குறாங்க. நீ கிதியோனை பார்த்து அவன் நிறைய வெற்றி பெற்ற உடனே அவனை வாசிக்கலாமே. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன் 22ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். பாருங்க, அங்கேயே ராஜா வேணும்னு கேட்கிற அந்த வார்த்தைகள் வர ஆரம்பிக்குது. ஆனா கிதியோன் அழகா என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். 23ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கிதியோன் அழகாக அங்கே தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அபிமெலேக் என்பவனை நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலேயே 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவனை ராஜாவாக்க முயற்சி செய்கிறார். இதெல்லாம் மக்கள் அந்த காலத்துல இருந்தே அவங்களுடைய முயற்சி, மற்றவங்களை பார்த்துட்டு மற்ற ஜனங்கள், மற்ற ஜாதிகள் அவங்க எல்லாம் அரசரை வச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ராஜா இல்லையே அப்படின்ற கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அது வரைக்கும் ராஜா என்னன்னா, ஆண்டவரே ராஜாவாக இருக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு நம்முடைய லெசன், இன்னைக்கு நேற்று காட் ரெஸ்டோர்ஸ் என்று சொன்னேன். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற லெசன் என்ன தெரியுமா? காட் ரெயின்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர், நீரே என்னை ஆளுகை செய்யும், இந்த மனுஷர்கள் வேண்டாம், என்னுடைய மனுஷிகமான எண்ணங்கள் வேண்டாம், நீர் தான் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடமாக இருக்கிறது. என்னன்னா, அவங்க ராஜா வேணும் வேணும் வேணும்னு கேட்டு அவங்க ஒன்றும் சக்சஸ்ஃபுல்லா ஆன மாதிரி தெரியல. அன்னைக்கு இருந்த நியாயாதிபதிகள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? டெம்பரரியா இருந்தாங்க, லிமிட்டெட் ஏரியாவில் இருந்தாங்க, சின்ன குறுநில மன்னர்கள் மாதிரி இருந்து கொண்டு இருந்தாங்க. அவங்களும் சரியா இல்லை, எல்லாருமே ஃபெயிலியர் தான். பாருங்க, அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நிறைய தடவை இந்த வார்த்தை வருது. 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருக்கு. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அதனாலதான் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ராஜா இருக்கிற காலத்துல எழுதப்பட்டதுன்னு சொல்லுவோம். ஏன்னா ராஜா இருந்ததுனால அவர் எழுதுறாரு இப்படி. அந்த நாட்கள்ல ராஜா இல்லப்பா, அவனவன் தான் இஷ்டப்படி நடந்துட்டு இருந்தான் அப்படின்னு நிறைய வசனங்கள் இருக்கு. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி நிறைய இடத்துல அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி. ஆனா யார் ராஜாவா இருக்கணும்? ஆண்டவர் ராஜாவா இருக்கணும். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்யக்கூடாது. எல்லாரும் ஆண்டவரே பிரியப்படுத்த, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. இந்த ராஜா வேண்டும்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? சாமுவேல் மூலமா. இந்த 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 11ல இருந்து 21 வசனங்கள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, ராஜா வந்தா உனக்கு இதெல்லாம் ஆகும், உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஆகும். யாரு? கடவுள் தான் ராஜாவா இருக்கணும், உலக அரசர்கள் குறை உள்ளவர்கள் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார், சாமுவேல் மூலமாக பேசுகிறார். நீங்க வாசித்தீங்கன்னா தெரியுங்க, இங்க அந்த வசனங்கள்ல நான் போட்டிருக்கிறேன், சிகப்பு கலர்ல போட்டிருக்கேன். 11ஆம் வசனம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் உங்கள் குமாரரை எடுத்து, இந்த சிகப்புல இருக்கிறத மட்டும் வாசிக்கிறேன், அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும்
தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். ராஜாவை ஏற்படுத்தீங்கன்னா அவன் உங்க குமாரனை தூக்கிக்குவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வார்னிங் கொடுக்கிறார். வேண்டாம், ராஜா வேண்டாம் என்பதற்கு சொல்றாரு. ஆனாலும் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு ராஜா, இந்த அடம் பிடிக்கிறாங்க பாருங்க. இந்த அடம் பிடிக்கிறது ரொம்ப தவறான ஒரு காரியம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டும். சரி, இங்க பாருங்க 12ஆம் வசனம், அந்த அதே 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமூட்டுகளையும் பண்ணுகிறவர்களையும் அவர்களை வைத்துக் கொள்வான். எல்லாம் உங்க பிள்ளைங்களை அவன் வச்சுக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். இப்போ உங்க குமாரர் குமாரத்திகளை அவன் அவன் வேலைக்கு வச்சுக்குவான். ராஜாவானானா அவன் தான் ஆளுகை செய்வான். உங்களுடைய ஃப்ரீடம் இருக்காது என்பதை ஆண்டவர் இங்க தெளிவாக சொல்லுகிறார். அதே மாதிரி 14ஆம் வசனத்துல, உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவத் தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரர் கொடுப்பான். பாருங்க. அதே மாதிரி தசமபாகம் வாங்கி 15ஆம் வசனத்துல தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். இப்போ அவன் எல்லாம் காசு உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவான் அப்படின்றதையும் அவன் சொல்றான். ஆண்டவர் நல்ல வார்னிங் கொடுக்கிறார். உங்களில் திறமையான வாலிபரை உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான் அப்படின்றாரு. அப்படி ஒவ்வொரு வசனமா நீங்க பாத்தீங்கன்னா, 18ஆம் வசனத்தில், நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள், உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். திரும்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? முறையிடுவீர்கள்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் ஆகுது. ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று திரும்ப திரும்ப அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கிறார். நல்ல வார்னிங், நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க என்று சொன்னாலும் அந்த ஜனங்கள் இல்ல, எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அரசர்களை கொடுத்தாலும் மற்ற ராஜாக்களுக்கும் இந்த இஸ்ரவேலுடைய ராஜாக்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. என்னன்னா, மற்ற ராஜாக்கள் என்னன்னா தெய்வம் என்று நினைத்துக் கொண்டார்கள். எகிப்தின் அரசர்கள் முக்கியமா சொல்ல போனா எல்லாம் அவங்க தெய்வீக தன்மையுடையவர்கள் என்று நம்பப்பட்டது. அந்த காலத்துல அவங்களெல்லாம் தெய்வம், அவங்க சொன்னா கட்டளைன்னா அது தெய்வ கட்டளை அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்குரிய அத்தாட்சி தான் இந்த இங்க படத்தெல்லாம் போட்டிருக்கேன். தெய்வமாக இந்த தெய்வத்தை, அந்த காலத்து பார்வோனுடைய ஒரு சிலை, இதை வணங்குவார்கள், சிலையே வணங்குவார்கள். இப்போ சிலை வணக்கம், ராஜாவுடைய சிலையை வணங்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைட்லயும் போட்டிருக்கிறேன். இந்த சிலை வணக்கம், ராஜாவையே தெய்வமாக வைத்துக் கொண்டிருந்தாங்க மற்ற இதுல. ஆனா இஸ்ரவேலின் அரசர்கள் கடவுள் கிடையாது, தீர்க்கதரிசியும் கிடையாது, ஆசாரியனும் கிடையாது. அதனால்தான் பலதரப்பட்ட அரசர்களை ஆண்டவர் அப்பப்போ ஏற்படுத்துகிறார். இந்த 43 அரசர்கள் வருகிறார்கள் அல்லவா? ஆண்டவர் வெவ்வேறு வித்தியாசமான அரசர்களை ஏற்படுத்து. இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசித்தாலே நமக்கு அதான் ஒரு பெரிய இதுவா இருக்கும். என்ன, இவன் வந்தான், அவன் வந்தான், அவனை கொண்டு போட்டான், அடுத்தவன் வந்தான், இப்படி நிறைய திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் அதனாலதான் ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றான்னா, மாத்தி மாத்தி பலதரப்பட்ட அரசர்களை ஆட்சி செய்ய அனுமதிக்கிறார். இந்த டைனாஸ்டி ரூல் அப்படின்னா என்னன்னா, வம்சமாக ஆளுகை செய்யறது. அதாவது குடும்ப அப்பா ராஜானா பையனும் ராஜாவா இருந்தா அதை வந்து டைனாஸ்டி என்று சொல்லுகிறோம். நல்லா கவனிங்க. அதை வம்ச ஆளுகை என்று நம்ம சொல்லலாம், அல்லது வம்ச அரசு என்று சொல்லலாம். அதாவது வம்சமாக அரசாட்சி செய்கிறார்கள், டைனாஸ்டி ரூல் என்று சொல்றோம். அது ஆண்டவர் நம்ம நம்ம இஸ்ரவேல் அரசர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அடுத்ததுல நம்ம பார்க்க போறோம், அடுத்த ஸ்லைட்ல. ஆண்டவர் அப்படிதான் இருக்கணும். ஒரே குடும்பத்துல அப்படியே வந்தாங்கன்னா அவங்க அரசாட்சி செய்தால் அது நன்றாக இருக்கும் என்று ஆண்டவர் நினைச்சார். ஆனா அது மாதிரி நடக்கல. நிறைய பேர் அவங்க குடும்பம் மாறுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, அரசனுக்குரிய தகுதிகள்ன்ற ஒரு கையேடு இருக்குது, நம்ம பைபிள்லயே இருக்குது. ராஜானா என்ன இருக்கணும் அப்படின்னு உபாகமம் 17ஆம் அதிகாரம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் ராஜாக்களுக்குரிய தகுதிகள் என்ன, என்னெல்லாம், எப்படி ராஜானா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அழகா அந்த உபாகமம் 17ஆம் அதிகாரம் 14 இருந்து 20 வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை நான் ஏற்கனவே போட்டு கொடுத்துட்டேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த வசனங்களே இங்க இருக்குது, நீங்க அப்படியே நீங்க பார்த்துக்கலாம். கர்த்தர் மட்டுமே தெரிவு செய்ய வேண்டும். கர்த்தரின் தெரிவு மட்டுமே. யார் ராஜாவாகலான்னா கர்த்தர் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 17:15 உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்பவனே உனக்கு ராஜாவாக வைத்துக் கொள்ள கடவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் சொல்றதா நீ வைக்கணும், நீயா தெரிந்து கொள்ளக்கூடாது. இது கட்டளை. பாருங்க, இது வந்து மேனுவல், கையேடுன்னு ஒரு பேரு, கிங்ஸ் மேனுவல். ராஜானா எப்படி இருக்கணும்னு மேனுவல், ஒரு மேனுவலை ஆண்டவரே தெரிந்து கொடுத்துட்டார். இஸ்ரவேலன் மட்டுமே அரசாட்சி. உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். அதே 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் உபாகமம். அடுத்தது உபாகமம் 17:17 பாத்தீங்கன்னா, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க கூடாது. அதாவது அநேக மனைவிகள் இருக்கக்கூடாது.
இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, தவறு செஞ்சாங்க. நமக்கு தெரியும் சாலமோன் பார்த்தா எத்தனை ஒய்ஃப்ன்னு பார்த்தா 700 ஒய்ஃபாம். 700 ஒய்ஃப்ன்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. 700 ஒய்ஃப்னா அதான் ஒருத்தர் சொன்னார், 700 மாமியார் இருந்திருப்பாங்களே அப்படின்னு. ரொம்ப கஷ்டம்தான் அவனுக்குன்னு. அவன் உண்மையாவே அதுல சோரம் போனதா நமக்கு தெரியும் இல்லையா? கிளியரா கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், அநேக மனைவிகள் இருக்கக்கூடாது என்று. ஆனா அதை இது பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கக்கூடாது. அஹ், அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன் அப்படின்னு 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருக்கு. ஆனா அதையே செஞ்சாரு சாலமோன். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எகிப்துக்கே அனுப்பி குதிரைகளை கொண்டாந்தாரு. அப்புறம் நியாயப்பிரமாணம் வாசிக்க வேண்டும், அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை வாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்திற்கு நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இது 17:20 வருது. அப்புறம் 17:18 இன்னொன்னு வருது, அவன் மற்றவங்களுக்கு மேட்டிமை அடையக்கூடாது அப்படின்னு அதுல வருகிறது. 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீங்க பைபிள்ல இருந்தா அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஆண்டவர் ஒரு ராஜாவாக வேண்டுமென்றால் இந்த தகுதியெல்லாம் இருக்கணும்னு சொன்னது நமக்கும் பொருந்தும். ஏன்னா நம்மளையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம், ராஜாக்களாகவும் இருக்கிறோம். அப்போ நமக்கும் அந்த தகுதிகள் கட்டாயம் இருக்கணும். அதான் புதிய ஏற்பாட்டுல தலைமைத்துவ தகுதிகள்னு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இதே பேட்டர்ன் இந்த ராஜாக்களுக்கு என்ன சொன்னாரோ அதே போல அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரே மனைவி உடையவன் என்பது அங்க வருகிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தைன்னு சொல்லிட்டு அது கீழே 2ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் இல்ல. இங்கேயும் ஆண்டவர் அதே சொல்லியிருக்காரா, இங்கேயும் அது வருது. அதே மாதிரி சம்பாதிக்க கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனா இருக்கக்கூடாது 3ஆம் வசனத்துல சொல்றாரு. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போ நமக்கும் சில கட்டளைகள் இருக்கு. நம்ம தலைமைத்துவம் வர வேண்டும் என்றால், தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கும் கட்டளைகள் இருக்கிறது. நம்ம எல்லாருமே தலைவர்கள், நம்ம எல்லாருமே ராஜாக்கள், நாம் எல்லாருமே ஆசாரியர்கள். அப்போ இந்த கட்டளைகளை நம்ம மேற் கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான இந்த கடைசியில இருக்கிறது, பிறரை காட்டிலும் மேட்டிமை கூடாது இல்ல. நிறைய நேரம் பெருமை என்பது ஒரு பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஊழியக்காரர்கள் கவனிச்சு பார்த்தா பந்தா பண்ணணும், பெருமையா இருக்கணும் இல்ல. எல்லாம் நிறைய பந்தா ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். இந்த பந்தா பண்ற ஊழியக்காரர்லாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது பாருங்க. கவனிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. பந்தா பண்றது பெரிய கார்ல வரணும், பெரிய இதுவா இருக்கணும், கோட் சூட்ல தான் இருக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. இல்ல, அப்படி இல்ல. சிம்பிளா இருக்கணும், நல்லா இருக்கலாம் தான். ஆனா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தான் ஆண்டவர் விரும்புகிறது. இயேசு கிறிஸ்து விரும்புவது மேட்டிமை இருக்கவே கூடாது, மன மேட்டிமை இருக்கக்கூடாது. இந்த கவனிப்போம், நம்ம ஊழியத்துல இருக்கிற எல்லாரும் இந்த மேட்டிமை அடைஞ்சிடக்கூடாது. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க தெரியும், நான் நல்லா செய்யறேன், நான் இதை நல்லா பண்றேன், இப்படி அதனால நிறைய பிரச்சனைகள் பாருங்க. இந்த பெருமை வந்துட்டாலே அடிபட்டு போகுது இல்ல. ஒரு பெரிய ஏஞ்சல் இல்ல, நமக்கு தெரியும் லூசிஃபர் ஒரு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஏஞ்சலா இருந்திருக்கான். ஆனா அவன் ஒரு சாத்தானா மாறுறதுக்கு காரணம் பெருமை இல்ல. ஒரு சாத்தானாவே மாறிட்டான், அதுக்கு காரணமே பெருமை. பெருமை வந்தா ஒரு ஏஞ்சல் கூட சாத்தானா மாறிட முடியும். அப்ப பெருமை இல்லாதவர்களாய் நம்ம இருக்க கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அதை நம்ம ரொம்ப முக்கியமா கவனித்துக் கொள்வோம். இங்க பாருங்க, இந்த முதல் பகுதிக்கு நம்ம இப்போ வர்றோம். 3 ராஜாக்கள். இந்த 3 ராஜாக்கள் யார் யாரு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்எஸ்டி சாமுவேல்ல 1 சாமுவேல் 2 சாமுவேல்ல சாமுவேல் ராஜா கிடையாது, அவர் தீர்க்கதரிசி, அவரை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது சவுலை அவர் ஏற்படுத்துகிறார், அடுத்தது தாவீது. இது 1 சாமுவேல் 2 சாமுவேல்ல இருக்குது. அப்புறம் சாலமோன். இந்த 3 ராஜாக்களும் முழு இஸ்ரவேலை அரசாட்சி செய்கிறார்கள். 40 வருஷம். நல்லா கவனிங்க. 40 வருஷம் என்பது 40ன்ற வார்த்தையே, 40 என்ற நம்பர், அந்த நம்பர் நிறைய இடத்துல வந்து ட்ரையல் பீரியடா தான் வருகிறது. ட்ரையல், ஆண்டவர் ட்ரையல் பண்றார். இவங்க கேட்டாங்க ராஜா வேணும், ராஜா வேணும்னு கேட்டதுக்கு 3 வித்தியாசமான ராஜாக்களை கொடுத்துட்டார். ஆண்டவர் வந்து கேட்டதுக்கு இதோ தரேன், இந்தா புடி அப்படின்னு. அதுவும் 3 பேரும் 40 வருஷம் அவங்க அரசாட்சி பண்றாங்க.
3 பேருமே 40 வருஷம் அரசாட்சி. சவுல் 40, தாவீது 40, சாலமோன் 40. இந்த நான் 3 பேர்லயும் வித்தியாசங்களை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா முதல் அரசன் மேன்ஸ் கிங். ஏன்னா மனிதர்கள் கேட்டு வாங்கி, அதுவும் பெஞ்சமின் பென்யமின் கோத்திரம் அவர். ஆனா ஆண்டவருக்கு விருப்பமான யூதா கோத்திரம். ஏன்னா 49 யாத்திராகம் 49 அதிகாரம் 10 வசனத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது என்னன்னா, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும். அப்ப யூதா மேலதான் ஆண்டவருடைய எண்ணம் இருந்தது. ஆனா இவங்க கேட்டு வாங்கினது பென்யமின் கோத்திரத்தை சார்ந்த சவுல் தான் ஃபர்ஸ்ட் ராஜாவாக மாறுறார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபெயிலியர், நமக்கு தெரியும். அவன் ஃபெயிலியர் ஆயிட்டான், கீழ்ப்படியாம. இல்ல, அவன் வம்ச அரசை இழந்தவன். ஆண்டவர் சொன்னாரு வம்ச அரசு தான். நான் சொன்னேன் இல்லையா, அதே உபாகமம் 17 அதிகாரம் 20 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேல் தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அப்போ குமாரரோடு சேர்ந்து ராஜ்யம் பண்ணுவார்கள். அந்த வம்ச அரசு, அதான் டைனாஸ்டி என்பது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். டைனாஸ்டி உண்டு என்று கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த சவுல் வந்து டைனாஸ்டியை இழந்து போயிட்டான். மிஸ்ட் டினாஸ்டி. டைனாஸ்டி அவருக்கு இல்லை. அவங்க பையன் யாரும் ராஜாவ் ஆகல. அது அப்பா பையன் ராஜாவானாதான் டைனாஸ்டி என்று நம்ம போடுறோம். அப்போ அது டைனாஸ்டி இல்லை. அடுத்தவன் வந்து தாவீது, நமக்கு தெரியும். ஆனா அவன் தான் ஒரு குட் கிங். அந்த ராஜாக்கள்லயே குட் கிங்கை கம்பேர் பண்ணா எல்லாம் எதுக்கு தாவீதோட கம்பேர் பண்றாங்க. பேட் கிங்கை கம்பேர் பண்ணா எரோபியமோட கம்பேர் பண்ணுவாங்க. நீங்க அதுதான் ஸ்கேல், அவங்க தான் ஸ்டாண்டர்ட் மாதிரி. குட் கிங் அப்படின்னா தாவீது, பேட் கிங்னா எரோபியாம் அப்படி வச்சிருக்குது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல வரும், அவன் எரோபியாமின் வழியில் போய்விட்டான் அப்படின்னு வரும். கெட்ட அரசார்கள்லாம் அப்படியே இருக்கு. இவன் குட் கிங் தான், காட்ஸ் கிங். ஆனா அவனும் கூட என்னதான் ஃபெயிலியர் தான். நீங்க பார்த்தீங்கன்னா அவனும் வந்து ஒரு ஃபெயிலியர் தான். நான் தாவீதை வந்து ரொம்ப சக்சஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்த அரசர்கள்ல அவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிங். இன்னைக்கு வரைக்கும் டேவிட்ஸ் ஸ்டார் தான் இஸ்ரேல்ல கொடியில இருக்குது. இஸ்ரேல் கொடியை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த டேவிட்ஸ் ஸ்டார் தான் இருக்குது. அடுத்தது சாலமோன், அவனும் விழுந்து போனது நமக்கு நல்லா தெரியும். அது கடைசி அதிகாரம், அந்த அவனுடைய கடைசி அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, 11ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல அதுலதான் வருது. அவன் 700 மனைவிகளை வைத்திருந்தான், வைப்பாட்டிகளை வைத்திருந்தான். இப்படி அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். எல்லா சீரழிவு வருகிறது. இது என்ன தெரியுதுன்னா, 3 வகை அரசர்கள் எல்லாம் மிக்ஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் குட் எண்டட் பேட். இவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் குட் எண்டட் பேட். நல்லா ஆரம்பிக்கிறாங்க, ஆனா முடிவு மோசமா இருக்குது. நம்ம முடிக்க போறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த 3 ராஜாக்கள், இவங்க கேட்டு வாங்கின ராஜாக்கள் 3 பேரும் ஈக்குவலா ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. 40 வருஷம் 40 வருஷம் 40 வருஷம். ஆனா இப்பதான் ஜனங்களுக்கு தெரியுது, ராஜா எந்த ராஜா வந்தாலும் நமக்கு ஒன்றும், நம்ம கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கு இல்லையா, எந்த ராஜா வந்தாலும் ஒண்ணு இல்லை. ஸோ இன்றைய பாடம் என்ன அப்படின்னா, யாவே மஸ்ட் ரூல் ஓவர் அஸ். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் மட்டும்தான் ஆளுகை செய்யணும். ஆண்டவர் கர்த்தரே நம்மை ஆளுகை செய்ய நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. ஃபியர் காட் மோர். ஏன்னா அவர் தான் ராஜா. ஹல்லேலூயா. பல நேரங்கள் நம்ம அவரை பயப்பட மாட்டேங்கிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்குற மதிப்பை நம்ம இப்போ ரொம்ப குறைஞ்சு போனதை நம்ம பார்க்க முடிகிறது. ஃபியர் காட் மோர், ஃபியர் மேன் லெஸ். மனுஷனுக்கு பயப்படுறது ரொம்ப பயப்படுறோம். ஆனா கடவுளுக்கு பயப்படுறத நம்ம ரொம்ப குறைச்சிட்டு போறோம். பார்த்தா நிறைய ஆராதனைகள்ல செல்போன் யூஸ் பண்றாங்க. அவங்கவுங்க கையில அடிச்சு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அருமையான நண்பர்களே, ஆண்டவருக்கு முன்னால போயிட்டோம்னா நமக்கு ஒரு பயபக்தி வர வேண்டும், ஒரு ரெஸ்பெக்ட். அங்க ஆண்டவர் இருக்கிறார். ஒரு ஒரு சாதாரண மினிஸ்டருடைய ரூமுக்கு நான் போனேன். அங்க வந்து செல்போன் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. செருப்பா ஊத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. அப்படி போய் உள்ள உட்கார்ந்தா அவர் எதையுமே செய்ய முடியல. அவர் பேசுறதை மட்டும்தான் கேட்க முடியும். இப்படி அசைய முடியல. அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ராஜாதி ராஜா இல்ல, அவர் தான் நம்முடைய ராஜா. அவருக்கு முன்னால் நம்ம எவ்வளவு பயபக்தியா இருக்கணும். அந்த ஒரு ஒரு வாக்குத்தத்தமான வசனம் என்னன்னா, நியாயாதிபதிகள் 8:23 அந்த கிதியோன் சொல்றான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. நேத்து ஒரு வாக்குத்தத்த வசனம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம். கர்த்தரே நம்மை ஆளுகை செய்யட்டும். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அதனால அவர் ஆளுகை செஞ்சா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. டோன்ட் வரி, காட் ரெயின்ஸ் அண்ட் ரூல்ஸ். இதுதான் கடைசி எண்ட் வார்த்தை இன்னைக்கு. டோன்ட் வரி. எதுக்காவது கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறீர். உமக்கு தெரியாம எதுவுமே நடக்காத ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
டோன்ட் வரி. எதை குறித்து கவலைப்பட்டீங்கனாலும் அதை விட்டுருங்க. ஆண்டவரே நீரே என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தலை வணங்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஒரு விசை நம்முடைய